இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து மிளகு, ஜீரகத்தை வந்து நான் இடித்து எடுத்துக்கிறேன் உரல் இருக்கிறதால. நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை சின்ன கல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகத்தை வந்து நல்லா வந்து நான் இடித்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, ரசத்துக்கு தேவையான தக்காளி. தக்காளியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நல்லா மேஷ் ஆகியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்தில். தக்காளி ஃப்ளேவர் அந்த புளிப்போ சேரும் பொழுது. அதனால் வந்து தக்காளியை வந்து நான் நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். நல்லா இதை இடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தேவையான நெல்லிக்காயை வந்து இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 4 நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் இருந்தால் கொட்டையை சேர்க்காம வெறும் ஸ்கின்னை மட்டும். நானும் இப்போ இதில் நல்லா இடித்ததுக்கப்புறம் கொட்டையை தனியாக எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போகிறதா இருந்தால் வெறும் அந்த ஸ்கின்னை மட்டும் கொட்டையை எடுத்துகிட்டு ஸ்கின்னை மட்டும் நல்லா போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துனா நெல்லிக்காயிலேருந்து அந்த சாறு கூட வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இப்போது பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததையும் கடுகு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நல்லா வாசனையாகவே இருக்கும். நல்லா தாராளமாகவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த நெல்லிக்காயும் அதுக்கப்புறம் 3 நெல்லிக்காய் முழு நெல்லிக்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். நம்ம ஹேர் மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க்கு அதெல்லாம் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் போடும்போது அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஹேர் ப்ராப்ளமுக்கெலாம் மாஸ்க் போடுறதோட இந்த மாதிரி இன்டேக் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னும் நல்லாவே ரிசல்ட்டு சீக்கிரமாகவே பார்க்கலாம். நம்ம அம்லா ரசம்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ரசம்லாம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம், உங்கள் ஸ்கின்னு, ஹேரு நல்லா க்ரோத் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி சேர்த்து நெல்லிக்காய் கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பருப்பு வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பூண்டு முன்னாடியே போடலை, பருப்புலேயே நல்லா பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். பருப்பு பூண்டு எல்லாம் வேக வச்சுருந்தாலும் தனியாக போடல முன்னாடியே. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை போட்டு அது வதக்கி வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட்டு அப்புறம் வர வீடியோவில் சொல்கிறேன் அது என்னென்னு. அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நம்ம ரசத்தை இப்போது மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம ரசத்தை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததையும் நம்ம ரசம் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வாசனை. ஆம்லா ரசம், நெல்லிக்காய் ரசம் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்துச்சு. நாம் இப்போது இந்த ரசத்தை எடுத்துடலாம். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ. பை பாய். See you.